நான் இதுல சாட்டம் போட்டிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல முதலாவது ஒரு சும்மா ரவுண்ட போட்டிருக்கேன். தேவனாகிய கர்த்தர், தேவன், இதுக்கு நிறைய வசனம் உண்டு. தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியில ஒரு ரூபம் இல்லை, ஆவியான நிலைமையில ரூபம் இல்லை, ரூபம் மறைந்திருந்தது. என்றால் தேவன் சேரக்கூடாத ஒளி, ஆனால் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஒரு ரூபம் உண்டு. தேவன் சேரக்கூடாத ஒளியா இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார். மூணாவது, தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். யாத்திராம 24:14 மலையில தேவனுடைய காட்சி பட்சிக்கிற அக்கினி கொப்பா இருந்தது. மகிமையின் காட்சி பட்சிக்கிற அக்கினி கொப்பா இருந்தது. தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். 2 நாளாம் 7:1-3 தேவாலயம் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டது. மகிமை, அந்த மகிமைக்குள்ளே ஒரு ரூபம். எசேக்கியேல் 43:1-6 நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவாலயத்தில் தேவ மகிமை வந்து நிரப்புற போது அந்த மகிமைக்குள்ளே ஒரு புருஷன், தேவனும் தூதனுமானவர். அந்த தூதனுமானவர் கிறிஸ்துவைத்தான் வலது பார்சத்து புருஷன் என்றும் வலது பார்சத்தில் ஆட்டுக்குட்டியா நிற்கிறதை கண்டேன் என்று சேவான் சொல்லுகிறதெல்லாம் அதுதான். முதலாவது தேவன் ஆவியாக இருக்கிறார். 4 வார்த்தைகள் இதுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். செகண்ட் ஸ்டேஜ், சிருஷ்டிப்புக்காக தேவன் தம்முடைய ரூபத்தை வெளிப்படுத்துகிறார், வெளியே கொண்டு வருகிறார், பிறப்பிக்கிறார். வார்த்தை பிறந்தது, குமாரன் பிறந்ததுன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே இருக்கிறதா பிறக்க முடியும், இருக்காதது பிறக்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து அனாதியாய் இருக்கிறவராய் இருக்கிறவர். அவருக்கு தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. ஆவியான தேவனுக்குள் அனாதியாய் மறந்திருந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தையானவர், வார்த்தையானவர் கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த ஒரிஜினல் குளோரியில அவருக்கு கர்த்தர் என்பது பெயர். தேவனும் கர்த்தருமானவர், வார்த்தையானவர் தேவனும் கர்த்தருமானவர். எபிரேயர்கள் நிருபம் 1-8 10 வாசிப்பீர்களானால் அவர் குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது. ஒரு ஆவி சிங்காசனத்துல இருக்காது. எதுதான் சிங்காசனத்துல இருக்கும்? சரீரம் தான் இருக்கும். பாருங்க, நான் இந்த சேர்ல உட்கார்றேன், ஆவி உட்காருதா சரீரம் உட்காருதா? சரீரம் தான் உட்காருது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவி சேர்ந்து உட்காருது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவனே வார்த்தையானவர் கிறிஸ்து. கொஞ்சம் ஆழமா படிக்க வேண்டியது உண்டு. நான் வேகமா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு புரியுறீங்களோ எனக்கு தெரியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் மகிமையில, ஒரிஜினல் குளோரியில அவர் தேவனாகிய கர்த்தர், தேவனும் கர்த்தருமானவர். தேவன் ஆவி, கர்த்தர்